ஓம் சாய்ராம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்னைக்கு வியாழக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. துவாரகமாய் ஆலயத்தில் அனுப்புகிற எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார். வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்களோடு நாம் பாபாவோட பாதத்தில் சரணாகதி அடைந்தால் அவர் அந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்வார். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்பாவோட பாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புங்க. ஈவினிங் நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். சிறப்பான அன்னதானத்தோடு நடைபெறும். மாலை 6 மணிக்கு நம்முடைய துவாரகமாய் ஆலயத்தில் அந்த பிரார்த்தனைகளை தொடங்குவோம். சாய்ராம். பாபாவோட உதி அது செய்கின்ற அற்புதங்களை நம்ம வாயால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உதி நம்ம துவாரகமாயில் பாபா பாதத்தில் இருக்கும். எல்லாரும் வந்து அந்த உதியை எடுத்துன்னு போய் நம்மளோட வீட்டில் வச்சு சந்தோஷமாக நம்மளுடைய பிரச்சனை தீரணும் சொல்லி அப்பா கிட்ட வேண்டிப்பாங்க. அப்பாவும் அதை தீர்த்து வைப்பார். இவர் பாதத்தில் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய துன்பங்கள் விலகி போகும். பொதுவாகவே துவாரகமாயில் காலடி எடுத்து வச்சாவே நம்ம பாவங்கள் ஒழியும் சொல்லி சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருக்கு. அதை போல தான் இந்த துவாரகமாயில் நாம் பாதம் எடுத்து வச்சா போதும், நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடிடும். சாய்ராம். இந்த துவாரகமாய் எவன் ஒருவன் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் விலகும் சொன்னார்ல, அது உண்மையான வார்த்தை. கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்களும் விலகி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லாரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளுடைய பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார். 100% நிறைவேற்றி தருவார். பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி வைங்க, இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும்.